வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தம்பு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பைனாப்பிளில் ஜாம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பைனாப்பிளை தோல் எடுத்துகிட்டு இதேமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பைனாப்பிளை இதேமாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், திருன்னு அரைச்சா போதும். அதுக்கப்புறம் எவ்வளோ பைனாப்பிள் அரைச்சிருக்கோமோ அதுக்கு பாதி அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிளை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்து அது கொதிக்கணும். அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிளோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பைனாப்பிளோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அளந்து வச்சுருக்கிற சுகரை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே போதும். அதனால் எவ்வளோ பைனாப்பிள் இருந்துச்சோ அதுக்கு பாதி அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இனிமேல் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் பாருங்கள், இதேமாதிரி ஒரு பபிள்ஸ் வரும். இந்த டைமில் நம்ம ஒரு ஆஃப் லெமனை அதில் பிழிஞ்சு விட்டுறணும். அவ்வளோதாங்க. இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ஸ்பூனால் எடுத்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி ஓடக்கூடாது, திட்டாக விழணும். அதுதான் கரெக்டான பதம். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஜாம் சூடு ஆறுனதும் இதேமாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ப்ரெட்லலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.